இங்க ஜேசன்ங்கிற ஒரு பையன் முடியே இல்லாத அவனோட தலையில சேரை எடுத்து பூசிக்கிறான். உடனே அவனோட தலையை வாஷ் பண்ணனதும் ஆச்சரியமா அவனோட முடி திரும்பவும் வளர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவனோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஜேசனோட முடி இப்போ ஒரே நாள் நைட்ல ரொம்ப ஸ்பீடா வளர்ந்தது. கிளாஸ் ரூம்லயும் அவனோட முடி வேகமா வளர்ந்துட்டு இருந்ததால அவனோட ஃப்ரெண்ட் கோன் தான் ஜேசனோட முடியை கட் பண்ணி ஹெல்ப் பண்றான். இதனால கிளாஸ் அஃபெக்ட் ஆனதால டீச்சர் ஜேசனையும் கோனையும் பிரின்சிபல் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. இதனால பிரின்சிபல் ரெண்டு பேரையும் 2 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஜேசனோட முடி ஃபுல்லா வளர்ந்துருது. இதனால அவனால சாப்பிட கூட முடியல. நைட்டு அவனோட முடிய ஃபுல்லா கட்டிக்கிட்டு தான் தூங்குறான். அடுத்த நாள் காலையில கட் பண்ண முடி 2 பேக்ல ஃபுல் ஆகிடுது. அன்னைக்கு அவனோட அப்பா எவ்வளவோ ஆன் பண்ணியும் கேட்காம ஸ்கூலுக்கு போறான். ஆனா போகும்போது வழியில பயங்கரமா காத்து வீசினதால அவனோட முடி ஒரு செடியில போய் சிக்கிக்குது. ரொம்ப நேரம் போராடி அதை ஒரு வழியா எடுத்துறான். அதுக்கப்புறம் காத்து குறையிற வரைக்கும் அங்க இருந்த ஒரு படிக்கட்டுக்கு அடியில போய் வெயிட் பண்ணலாம்னு போன அவன் தெரியாம அப்படியே தூங்கிடுறான். அந்த டைம்ல ஒரு மர்மமான மனுஷன் ஜேசன் பக்கத்துல வர்றான். அன்னைக்கு ஜேசன் காணாமலும் போயிடுறான். ஒரு நாள் கோனும் சூசியும் ஜேசனோட முடி மாதிரியே இருக்கிற ஒரு பெயிண்ட் பிரஷ ஒரு ஷாப்ல கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் கடைக்காரர் கிட்ட விசாரிச்சதுல அந்த பிரஷ் சப்ளை பண்றவரு இன்னும் 1 ஹவர்ல வருவாருன்னு சொல்றாரு. அவங்க வெயிட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரக் அங்க வந்தது. உடனே கோன் டிரைவருக்கு தெரியாம அந்த ட்ரக்கோட பேக் சைடுல ஏறிக்கிறான். அந்த ட்ரக் அங்க இருந்து கிளம்பும் போது கோன் போற வழியில ஒரு லைனை போட்டுக்கிட்டே போறான். சூசியும் அந்த லைனை ஃபாலோ பண்ணியே போறான். ஆனா கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள ஸ்ட்ரீட்டை கிளீன் பண்ற ஒரு வண்டி வந்து அந்த லைனை அழிச்சிருது. இதனால சூசியால ட்ரக்கை கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள அந்த ட்ரக் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தது. ட்ரக்குக்கு பின்னாடி கோன் ஒளிஞ்சு இருக்கிறத கண்டுபிடிச்ச அந்த மர்ம மனுஷன் அவனை ஒரு ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க நிறைய குழந்தைங்க பெயிண்ட் பிரஷ் தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரஷ் ஜேசனோட தலைமுடியில இருந்துதான் செய்யறாங்கிறத கோன் கண்டுபிடிச்சிடலாம். அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த பெயிண்ட் பிரஷை வச்சு என்ன வரைஞ்சாலும் அது உடனே ரியலா மாறிடுது. அது தெரிஞ்ச கோன் ஒரு பிளான் பண்ணி அந்த மர்ம மனுஷனை ஏமாத்தி ஒரு தீயில எரிஞ்சு போன வீட்டை வரைய சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள புதையல் மறைச்சு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னதும் அந்த மனுஷன் பேராசையில புதையலை தேடி அந்த வீட்டுக்குள்ள போறான். அந்த டைம்ல வீட்டுக்குள்ள இருந்து கேட்ட அலறல் சத்தத்தால அவன் பயந்து போய் அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்போ கோன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கவனிக்கலாம். இப்போ ஜேசனோட தலைமுடி வளர்றது ஃபைனலி ஸ்டாப் ஆகியிருக்கும். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேசன் ஒரு கஷ்டப்படுற வயசான தம்பதிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருந்திருப்பான். ஆனா அடுத்த நாள் அவங்க 2 பேரும் இருந்த வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சதால 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறான். இதனால அந்த வீடை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ஜேசனும் கோனும் அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ ஜேசன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதும் எதையோ பார்த்து பயந்து அலறிடுறான். அடுத்த நாள் காலையில அவனோட தலைமுடி எல்லாம் காணாம போயிருந்திருக்கும். டாக்டரால கூட என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. இதனால ஜேசன் மனசு உடைஞ்சு போயிருந்த டைம்ல அந்த வயசான தம்பதி அங்க வந்து ஜேசன் கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அதை யூஸ் பண்ணனா முடி சீக்கிரம் வளரும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவனோட முடி கண்ட்ரோல் இல்லாம வளர்ந்துருக்கும். இப்போ அந்த சாபம் ஜேசன் கிட்ட இருந்து அந்த வீட்டுக்குள்ள போனதால அந்த மர்மமான மனுஷனுக்கு போயிருது. இப்போ ட்ரக்கை ஃபாலோ பண்ணி வந்த சூசியும் எப்படியோ அந்த ஃபேக்டரியை கண்டுபிடிச்சு வந்துடுறான். கடைசியில போலீஸ் கரெக்டான டைமுக்கு அந்த ஃபேக்டரிக்கு வந்து அந்த குழந்தைங்க எல்லாரையும் மீட்டு அந்த மர்மமான மனுஷனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.